You are listening to People's Radio. நீங்கள் வேண்டா வெறுப்பாய் கேட்டுக்கொண்டிருப்பது மக்கள் வானொலி. டொரண்டோ நரகத்தில் புதிதாக உதித்துள்ள மற்றொரு வானொலி மக்கள் வானொலி. காதலத்தின் கைப்பிடிக்க முடியவில்லையா? ஜாதகத்தில் பிள்ளையா? திருத்தி தர அலையுங்கள் 12345678. திருமணமாகியும் குழந்தை குட்டிகள் இல்லையா? சுவாமி பரமானந்தாவின் பாத பூஜையில் கலந்து கொண்டு பல பிள்ளைகளை பெற்றிடுங்கள். குடும்பத்துடன் வாழ அரண்மனை போல் வீடு இல்லையா? என்னையே அலையுங்கள். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் உங்கள் நண்பன். உங்களுக்கு உதவிடத்தானே நான் உயிர் வாழ்கிறேன். வீட்டுக்கடன் கழுத்தை நெரிக்கின்றதா? கடன் தந்த உறவினர்களின் கொலை மிரட்டல்களா? கவலையை விடுங்கள். பெரும் பணத்தை பெரும் வட்டி விதத்தில் பெற்றிட மீண்டும் என்னையே அலையுங்கள். மறந்து விடாதீர்கள், நான் உங்கள் நண்பன். நீங்கள் ஆசைப்படுவது போல் 3 வேலை செய்ய முடியவில்லையா? மூலிகை மன்னன் மது உங்களுக்கு உதவிட காத்திருக்கின்றார். காலை நேரங்களில் மூட்டு வலிக்கு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் இவர் மாலை நேரங்களை உங்களுக்காக ஒதுக்கி வைத்துள்ளார். இனி 3 வேலை என்ன, 4 வேலையே செய்திடலாம். திடீர் மரணம் என்றுமே துயரமானது. மற்றவர்களின் சுமைகளை குறைக்க தகுந்த நேரத்தில் காப்புறுதி செய்யவில்லையா? துயரில் மூழ்கியுள்ளீர்களா? கவலையை விடுங்கள். மிஞ்சியிருப்பவர்களுக்கு உயிர் காப்புறுதி செய்திட இன்றே அலையுங்கள் 1234 1234. செய்திகள் வாசிப்பது உங்களில் ஒருவன். முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவில் கொண்டுவரப்பட்ட புதுச்சட்டம் பெற்றோர்களை பெரும் பதட்டத்துக்குள்ளாக்கியிருக்கிறது. எக்காலவும் அறியக்கூடியவரும் கடவுளின் அவதாரவுமாகிய சுவாமி நந்தலாலாவையும் அவரின் பக்தர்களையும் திடீரென தோன்றிய சூறாவளி அடித்துச் சென்றது. முதலில் கனேடிய செய்திகள். வன்முறைகளை குறைப்பதற்காக கனேடிய அரசால் கொண்டுவரப்பட்ட புதுச்சட்டத்தின்படி குற்றச் செயல்களில் ஈடுபட்ட பிள்ளைகளுக்கு கிடைக்கும் தண்டனையின் பாதி அளவு பெற்றோர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. இதனால் பெற்றோர்கள் பெரும் பதட்டம் அடைந்துள்ளார்கள். கெட்டுப்போற பிள்ளை எப்படியும் கெட்டுப்போகும் என்று விட்டு தண்ணி அடித்து குப்புறப்படுத்திருக்கும் அப்பாக்களை கூட எழுந்திருந்து சிந்திக்க வைத்திருக்கிறது இச்சட்டம். இச்சட்டத்தின்படி குற்றம் புரிந்து சரணடையாத பிள்ளைகளை பெற்றோர்களே ஒப்படைத்தால் பெற்றோர்களுக்கான தண்டனை குறைக்கப்படும். பிந்தி கிடைத்த செய்திகள். செல்லம் என்பவரை உடனடியாக சரணடையும்படி கனேடிய காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. செல்லத்தின் பெற்றோரும் புதுச்சட்டத்தால் தங்களுக்கு கிடைக்கப் போகும் தண்டனைக்கு பயந்து தலைமறைவாகியுள்ளனர். இது கோலம்.
என்னப்பா செய்யுது? இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டோம். அவனை நாங்க நல்லா தானே வளர்த்தனாங்க. விரும்பின எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அவனுக்கு நான் சங்கிலி வேண்டி கொடுத்தா போட்டிக்கு நீங்கள் சங்கிலி வாங்கி கொடுத்தீங்க. நான் ஊர்ல கார் வச்சிருக்கேன்ல, எந்த பிள்ளையாவது இங்க கார் வச்சிருக்கணும்னு சொல்லி புது கார் வாங்கி கொடுத்தேன். புதுக்காரம் ஒரு டப்பா காரம் வாங்கி கொடுத்துட்டு என்ன பெருசா காலேஜ் பண்ணிக்கிறீங்க? வாங்கின நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் என்ன வாங்கி கொடுத்துருக்கலாமே அவனுக்கு. இவ்வளவு கலைக்கிற நீர் அவனுக்கு என்ன செய்த நீர்? நான் என்ன செய்த நான் தான் அவனுக்கு ப்ரம் நைட்டுக்கு ஹோட்டல் லிமோசின் எல்லாம் நான் தானே அவனுக்கு செய்ததப்பா. என்ன லிமேசங்காரம்? என்னப்பா இப்படி வாய பிளக்குறீங்க? இப்படி வாய பிளப்பீங்கன்னு தான் நான் முந்தியே உங்களுக்கு சொல்லி நான் தோடு வாங்கிக்க இந்த பிள்ளைக்கும் ஒரு தோடு வாங்கி கொடுத்தேன். பிள்ளைக்கு படிப்புக்கு வேணுமெண்டு கம்ப்யூட்டர் என்ன லேப்டாப் வெப்கேம் மைக் எல்லாம் நான் தானே வாங்கி கொடுத்தேன். உம்மாலாம் அவன் கேட்டது. அப்போ உமாக்கு சொன்னான், ஒரு ஆள் வேலை செஞ்சா போதும், நீர் வீட்டை இருந்து அவனை நல்லபடி வளர்த்துருக்கலாம் தானே. நான் நிக்கணும், நீங்க ரெண்டு வளர்த்துருக்கலாமே. உமக்கு என்னோட போட்டி போடுறதை தவிர அவனை நல்லபடியா வளர்க்கணும்ன்ற ஒரு ஆசையே இல்லை. இப்ப நல்லா சொல்லுங்க. வேலை முடிஞ்சா தண்ணி அடிக்கிறதும் கூட்டாளிகளோட வம்பளக்குறதும் வேலை முடிஞ்சா கூட்டாளியோட திரிஞ்சு தண்ணி அடிக்கிறதும் பாட்டி பண்றதும் இதுதான் நீங்க செய்தீங்க. அந்த இப்போ பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து வளர்த்து விட்டாங்க. உங்களுடைய வளர்ப்பு தெரியும். வேலை திரடியில இருந்து வந்து வேண்டா ஒரு சமைக்கிறதும் எங்களோட எரிஞ்சு விழுதான் தானே. அலட்டாம இருங்கப்பா. ஆக்ராக்களுக்குன்னு இத்தனை என்னப்பா ஓமே எப்படி என்றாலும் நாங்கள் கம்பி எண்ணத்தான் போறோம். இப்போ நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன். என்ன சொல்லுங்க? செல்லத்தை தேடி கண்டுபிடிச்சு அவன் எப்படி நோஞ்சான் போட்டான் இருப்பான். அவனை கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிட்டோம் என்றால் கொஞ்சம் தண்டனையாக குறையும்.